Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்டுக்கு பயாலஜிக்கு இந்த செகண்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்னுடைய போர்ஷனுக்கான லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சரில் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ இப்போ பயோ பாட்னிக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு சாப்டர் 8ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் அண்டு 3 மார்க் கொஷின்ஸ் ஒரு 7 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். 7 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட், ஒத்த மின்னிய புள்ளி, நியூக்ளியோடைட் என்றால் என்ன, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நியூக்ளியோடைட் அண்ட் நியூக்ளியோசைடு வேறுபடுத்துக, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமினோ ஆசிட், அமினோ அமிலத்தின் அமைப்பு, மெட்டபாலிட்ஸ், வளர்சிதை மாற்ற பொருள், லிஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம், நொதிகளின் பண்புகள், அப்புறம் ஹேலோ என்சைம், அப்போ என்சைம், முழு நொதி, அப்போ என்சைம். சாப்டர் 9ல் வாட் இஸ் எக்ஸார்ச் அண்ட் என்டார்ச், வெளிநோக்கு சைலம் உள்நோக்கு சைலம், அப்புறம் சப்சிடரி செல்ஸ் துணை செல்கள், அப்புறம் டைகோபிளாஸ்ட் வேர்தூவி செல்கள், ரேடியல் வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆரப்போக்கு வாஸ்குலர் கற்றைகள், காஸ்பெரியன் ஸ்ட்ரிப்ஸ் காஸ்பெரிய பட்டைகள், பேசேஜ் செல் வழிச்செல்கள், மீசோஃபில் இலையிடை திசு, அப்புறம் கிரான்ஸ் ஷீத் கிரான்ஸ் உரை, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ஆக்கு திசுக்களின் பண்புகள். சாப்டர் 10ல் வாட் இஸ் செகண்டரி க்ரோத் இரண்டாம் நிலை வளர்ச்சி, அப்புறம் போரசூட் நான் போரசூட்டுக்கான டிஃப்ரென்ஸ், அப்புறம் ஆனுவல் ரிங்ஸ் ஆண்டு வளையங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ப்ரிங்வுட் அண்ட் ஆட்டம்வுட், வசந்தகால கட்டை மற்றும் குளிர்கால கட்டை வேறுபடுத்துக. அப்புறம் வாட் இஸ் டென்ட்ரோக்ரோனாலஜி மர வயதியல், அப்புறம் டைலோஸ்கல், லென்டிசல் பட்டை துணை, அப்புறம் பார்க் பட்டை. சாப்டர் 11ல் டிஃப்யூஷன் பரவல், இம்பிபிஷன் உள்ளீர்த்தல், ஆஸ்மோசிஸ் சவ்வூடு பரவல், பிளாஸ்மோலைசிஸ் பிளாஸ்மா சிதைவு, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் எதிர் சவ்வூடு பரவல், அசன்ட் ஆஃப் சாப் சார்ட்ரேட்டம், ஆன்டி டிரான்ஸ்பிரன்ஸ் தாவர நீராவி போக்கு தடுப்பான், கட்டேஷன் நீர்வடிதல், ஃப்ளூயம் லோடிங் ஃப்ளோயத்தின் உணவேற்றம், அப்புறம் டானன் ஈக்குலிபிரியம் டோனன் சமநிலை. 5 மார்க்கில் சாப்டர் 8ல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏவின் பண்புகள், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏவின் வகைகள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்சைம் நொதிகளின் வகைப்பாடு. சாப்டர் 9ல் ஸ்க்ளெரைட்ஸ் வித் தேர் டைப்ஸ் ஸ்க்ளெரைடுகளின் வகைகள், சீவ் டியூப்ஸ் சல்லடை குழாய்கள், டைகாட் ரூட் மோனோகாட் ரூட்கான டிஃப்ரென்ஸ், டைகாட் ஸ்டெம் மோனோகாட் ஸ்டெம்கான டிஃப்ரென்ஸ், மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூக்கும் பெர்மனன்ட் டிஷ்யூக்குமான டிஃப்ரென்ஸ். சரியா? அடுத்து 10th சாப்டரில் செகண்டரி க்ரோத் இன் டைகாட் ரூட் அண்டு டைகாட் ஸ்டெம், அதே போல் சாப்வுட் ஹார்ட்வுட்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். சாப்டர் 11ல் டிரான்ஸ்பிரேஷன் நீராவி போக்கு பற்றி எழுதுக. அப்புறம் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் பேசிவ் அப்சார்ப்ஷன், ஆற்றல் சாரா உள்ளெடுப்பு ஆற்றல் சாரா உள்ளெடுப்பு, அப்புறம் எக்ஸ்பிளைன் பேசிவ் அப்சார்ப்ஷன் ஆற்றல் சாரா உள்ளெடுப்பு. இதோட பயோ பாட்னி முடிஞ்சு. தென் பயோ சுவாலஜியில் ஃபர்ஸ்ட் புக் பேக் சொல்லிடுறேன். சாப்டர் 7ல் புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் 15, 17, 18, 22. சாப்டர் 8ல் 27, 33, 35. சாப்டர் 9ல் 22, 23, 27, 32, 33. சாப்டர் 10ல் 15, 19, 21, 23, 24. சாப்டர் 11ல் 15, 19, 20, 23, 25, 26, 29. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் 3 மார்க். இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 7ல் கார்டியோ பல்மரி ரெசஸ்டிகேஷன் இதய நுரையீரல் உயிர்ப்பித்தல், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓப்பன் சர்க்குலரி சிஸ்டம் அண்ட் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் திறந்த மற்றும் மூடிய சுற்றோட்ட மண்டலங்கள், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மா புரோட்டீன் 4 வகையான பிளாஸ்மா புரதங்கள். சாப்டர் 7ல் 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ், அப்புறம் ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட்டு, ஈவென்ட்ஸ் டேக் ஸ்பேஸ் இன் கார்டியாக் சைக்கிள், அப்புறம் இசிஜி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். சாப்டர் 8ல் 2 மார்க் 3 மார்க் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா யூரிஹைலைன் அண்ட் ஸ்டினோஹைலைன், யூரிஹைலைன் மற்றும் ஸ்டினோஹைலைன், அப்புறம் ஆஸ்மோ கான்ஃபரர்ஸ் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ், ஊடகழுப்பு ஒத்துழைப்பு ஊடகழுப்பு ஒழுங்கமைவான்கள், அப்புறம் அமோனோட்டில்ஸ் அமோனியா நீக்கிகள், டயக்ராம் ஆஃப் கிட்னி சிறுநீரகத்தின் படம், கார்டிகல் அண்ட் ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான் அதுக்கான டிஃபரன்ஸ், அப்புறம் ஹீமோடயாலிசிஸ் இரத்த ஊடு பகுப்பு, மைக்டியூரிஷன் சிறுநீர் வெளியேற்றம், அப்புறம் அக்வாபோரின்கள், குளோமெரோலோன் ஃப்ரிட்டஸ். சரியா? சாப்டர் 8ல் 5 மார்க் பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோனல் ரெகுலேஷன் ஆஃப் பாடி ஃப்ளூயிட் கான்சன்ட்ரேஷன் பை ஸ்கீமாட்டிக் ரெப்ரசன்டேஷன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான், மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் இன் ஹியூமன், அப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏடிஹெச் கிட்னிஸ். சாப்டர் 9ல் 2 மார்க் 3 மார்க் பார்த்தீங்கன்னா
இந்த 6 கொஷின்ஸை பார்த்துக்கிறேங்க. அடுத்து சாப்டர் 9ல் 5 மார்க் கொஷின்ஸ். இதெல்லாம் வந்து முக்கியமான 5 மார்க் கொஷின் சாப்டர் 9ல். சாப்டர் 10ல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க், அப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். தென் சாப்டர் 11ல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க், அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின் சாப்டர் 11. சரியா? இது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.